வணக்கம். வெல்கம் டு ஹேமா பார்த்த சினிமா. எஸ், நான் இன்னைக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமா ரிலீஸ் ஆகாம கடைசியா ரிலீஸ் ஆன எல்ஐகே படத்தை தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அனிருத் மியூசிக்கல், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை விக்னேஷ் சிவன், எஸ்.ஜே. சூர்யா, பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, யோகி பாபு, சீமான் நடிச்ச ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த ஃபிலிம்ல. இந்த ஃபிலிமோட ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2040ல ஃபியூச்சரிஸ்டிக்கா மக்கள் எப்படிலாம் இருக்காங்க அண்டர் த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஏஐ அது இதுன்னு சொல்லி எப்படி மக்கள் இருக்காங்க அந்த மாதிரியான உலகத்துல அப்படிங்கறத அதுல ஒரு லவ் ஸ்டோரி எப்படி இவால்வ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கதையை தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலா 3 பாசிட்டிவ்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒன்னு த காஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ், லைக் எஸ்.ஜே. சூர்யாவா இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதனா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லாரோட ஆக்டிங்கும் இட் வாஸ் அவுட் ஆஃப் த பார்க். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. செகண்ட்லி, அனிருத்தோட மியூசிக்கல்ல அந்த ஒரே ஒரு பாட்டு தீமா தீமா அப்படிங்கிற பாட்டு மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட பிக்சரைசேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேர்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ என்ன படத்தில் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லி த ஸ்டோரி லைன். 2040 அப்படின்னும் போது நமக்கு ஒரு இமேஜினரியாக போகும்ல, அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அதில் பார்த்தீங்கன்னா அவர் காட்டுறதுல 80% ஆல்ரெடி இப்போ நம்ம லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்குது, இப்போ நம்மளை சுற்றி அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக அந்த ஸ்க்ரீன் பிளே இல்லை பார்க்குறதுக்கு. அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஜஸ்ட் 2040 சொல்கிறாங்களே தவிர அதுக்கான அந்த இம்பேக்ட் இல்லை. செகண்ட்லி அந்த லவ் இன்சூரன்ஸ் லவ்ன்றாங்க, படத்தோட பேர்லயே லவ் இருக்கு. ஆனா அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த லவ்ல ஒரு இமோஷனல் கனெக்டே இல்லை. நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே, ஐயோ பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே அது ஏற்படுத்தலை நம்மளுக்கு படத்துல. ஸோ பிகாஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ராம் காம் அப்படின்றாங்க. ஸோ ரொமான்ஸ் டோட்டலா மிஸ் ஆயிடுச்சு. காமெடி டோட்டலா மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா யோகி பாபு யூஸ் பண்ணியிருந்தாரே தவிர, பட் அந்த அளவுக்கு அவரோட டயலாக்ஸோ பெர்ஃபார்மன்ஸோ அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. அப்படியே ஊந்து சிரிக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அதுல. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அதாவது அங்க ஒரு பாசிட்டிவ் சொல்லாதனால எக்ஸ்ட்ராவா ஒரு நெகட்டிவ் என்னன்னா, ஃபில்மோட ரன் டைம் கிட்டத்தட்ட ஒரு ஈஸியா 30-40 நிமிஷம் முன்னாடியே படத்தை முடிச்சிருக்கலாம் டைரக்டர். ஆனா ஏன் செம்மையா டிராக் பண்ணாருன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு இரிட்டேட் ஆகுது, ஐயோ தள்ளுங்கடா கதையை முன்னாடி போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன் டோட்டல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்றதுல லவ் இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. படத்தில் லவ் தெரியல. இட்ஸ் டெஃபினெட்லி ஒன் டைம் வாட்சபிள், பட் ஆன் ஓடிடி. தியேட்ரிக்கல் வாட்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இஃப் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until I see you next time, this is Hema signing off. Bye.